எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. என்னை சுற்றி யாரும் இல்லாதனால அந்த மாஸ்க் கழட்டிட்டு பேசுகிறேங்க. மாஸ்க் வந்து கட்டாயம் பண்ணணும். இது அரசாங்கத்தோட ஒரு உத்தரவு. மாஸ்க் போடலை அப்படின்னா தண்டிக்கப்படுவீங்க, அபராதம் விதிக்கப்படும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அரசாங்க உத்தரவை பார்க்க போகிறோம். ஆனால் காலப்பயணம் பண்ணி ஒரு 221 வருடம் காலப்பயணம் பண்ணி அப்போ இருந்த ஆங்கிலேய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவு மீறினா கொலை செய்யப்படுவீங்க அப்படின்னு வந்து மிரட்டி இருக்குது. அது என்ன உத்தரவு, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற அரசாங்க அறிவிப்பு யார் வச்சிருக்கா அப்படின்னா ஆங்கிலேய அரசு. இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 16ஆம் தேதி, அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்து கோட்டை இடிக்கிறாரு. அக்டோபர் 16ஆம் தேதி கயத்தாரில் வந்து தூக்கில் போட்டாங்க. தெற்கு சீமையில் இருக்கிறதுக்கு மட்டுமாவது எனக்கு வரி வசூலிக்கிறதுக்கு உரிமையை கொடு அப்படின்னு ஆங்கிலேய அரசு வந்து நவாப்கிட்ட கேட்குது. அந்த அரசாங்க உத்தரவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த காலத்துக்கு பயணம் பண்ணி அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கு, அன்றைய அரசியல் சூழலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். ஒரு 3 விஷயங்களை நான் பிரித்து சொல்கிறேன். இந்த 3மே சேர்த்து வச்சு பார்த்தா தான் அந்த அறிவிப்பு வந்து நமக்கு புரியும். முதல் விஷயம், தமிழ் மன்னர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும். விஜயநகர பேரரசுக்காக வர்றாங்க. அவங்க 72 பாளையங்களை வந்து ஊரில் வந்து பிரிக்கிறாங்க. 72 பாளையங்களை பிரித்து 72 ஜமீன், நம்ம ஜமீன்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி 72 வந்து பிரிக்கிறாங்க. பாளையங்கள் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ 72 பாளையங்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம புலித்தேவருடைய நெற்கட்டான் சேவல், கட்டபொம்மனோட பாஞ்சாலங்குறிச்சி, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நிலக்கோட்டை, தேனிப்போடி நாயக்கனூர், கடவுர், இடையக்கோட்டை, இது எல்லாமே ஒரு ஜமீன், ஒரு பாளையம். இந்த பாளையத்தை ஆட்சி பண்ணுறவர் யாருன்னா பாளையக்காரர் அப்படின்னு வந்து அவங்களை வந்து அழைப்பாங்க. 72 பாளையங்களில் இப்போ நான் இருக்கிற பாவாளியும் வந்து ஒன்று. பாவாளி இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிராம பாவாளி. ஆனால் 220 வருடங்களுக்கு முன்னாடி இது ஒரு பாளையமாக வந்து விளங்கியிருக்கு. இந்த பாவாளியில தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கவர்மெண்ட்டோட அறிவிப்பு வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற அரசாங்க அறிவிப்பு யார் வச்சிருக்கா அப்படின்னா ஆங்கிலேய அரசு, கும்பினி அரசை சேர்ந்த கும்பினி அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படின்னா ஆங்கிலேய அரசு, சரிங்களா? ஆங்கிலேயர்கள் அந்த அரசை சேர்ந்த மேஜர் பேனர்மேன் வந்து வச்சிருக்கிறார். இந்த மேஜர் பேனர்மேனை சிவாஜி கணேசன் ஐயா நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வந்து பார்த்துருக்கலாம். இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போடுற அந்த ஆஃபீஸர் வந்து வருவார். அந்த வசனங்கள் எல்லாம் உண்மையானு தெரியல. நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம், இங்கே வருவோம். அந்த அரசியல் காலகட்டத்துக்கு வந்து வருவோம். 1781 ஆற்காட்டு நவாப் வந்து அரசாங்கத்துக்கு, அதாவது ஆங்கிலேய அரசுக்கு வந்து வரி கட்டுற உரிமை, வரி தண்டும் உரிமை வந்து கொடுக்குறாரு. 1785 அதை திரும்ப வாங்கிடுறாரு. தெற்கு சீமையில் இருக்கிறதுக்கு மட்டுமாவது எனக்கு வரி வசூலிக்கிறதுக்கு உரிமையை கொடு அப்படின்னு ஆங்கிலேய அரசு வந்து நவாப்கிட்ட கேட்குது. அவர் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். 1790 ஆங்கிலேய அரசு என்ன பண்ணிடுது, தெற்கு சீமையில் உள்ள அந்த எல்லா பாளையங்களுக்கும் அவங்களே வரி வசூலிக்கிறதுக்கு உரிமை பெற்றுக்கிட்டதா அவங்களே வந்து அறிவிப்பு பண்ணிடுறாங்க. தெற்கு சீமையில் உள்ள ஆற்காட்டு நவாப்போட படைகள் எல்லாமே ஆல்ரெடி சம்பளம் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள தன் பக்கம், அதாவது கும்பினி பக்கம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இது ஆற்காட்டு நவாப்புக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக வந்து போயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு ஆற்காட்டு நவாப், 1792 ஆங்கிலேயர்கள் கூட ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாரு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, தெற்கு சீமையில் உள்ள எல்லா பாளையங்களுக்கும் ஆங்கிலேய அரசு வரி வசூல் பண்ணிக்கலாம், அவங்க செலவுக்கு போக மீதி இருக்கிறத நவாப்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்து அவர் போடுறாரு. இப்போது ஆங்கிலேய அரசுக்கு தெற்கு சீமையில் உள்ள எல்லா பாளையங்களுக்கும் வரி வசூலிக்கிற உரிமையை வந்து பெற்றுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா பாளையங்களும் ஒழுங்குபடுத்தணும், சரிங்களா? அவங்க வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள ஃபுல்லாக ஒடுக்குறாங்க. இன்றைய அரசியல் மாதிரி இருக்கும். இப்போ விட்டுருங்க, ஒரு 200 வருஷம் வந்து போங்க முன்னாடி, உரிமையை வந்து போடுறாங்க. அப்போது அவங்களுக்கு எதிராக நிறைய பாளையக்காரர் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நிறைய பேர் தூக்கில் போட்டாங்க. அது பெரிய ஒரு வரலாறு. 1792 அங்கே விட்டுருங்க. 1799 வந்து வாங்க, ஒரு 7 வருஷம் தாண்டி வரலாம். 1799 வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பாளையத்தை இது பண்ணிட்டு இருக்கிறதா வந்து கட்டபொம்மனோட அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து இடிச்சிடுறாங்க. மேஜர் பேனர் வந்து இடிக்கிறார் செப்டம்பர் 5. அது இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 16ஆம் தேதி, அடுத்த மாதம் செப்டம்பரில் வந்து கோட்டை இடிக்கிறாரு. அக்டோபர் 16ஆம் தேதி கயத்தாரில் வந்து தூக்கில் போட்டாங்க, சரிங்களா? அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த அறிவிப்பு வந்து இருக்குது. 1799 சேர்ந்த ஒரு அறிவிப்பு இருக்குது. பாவாளி அப்படிங்கிற ஊர் மத்தியில் ஒரு கல்லில் அடித்து வச்சிருக்கிறாங்க. சரி, எப்படி எதில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்க, ஒரு டிராஃப்ட் ஜிஓ ஒன்று கொடுக்குறாங்க, இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா
இதில் கொடுப்பாங்க, ஒரு டிராஃப்ட்டில் கொடுப்பாங்க, இல்லை ஒரு பேப்பர் இந்த மாதிரி இதில் தான் வரும். 220 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. செப்பு பட்டயம் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செப்பு பட்டயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். செப்பு பட்டயம் அப்படின்னா செம்பில் ஒரு பட்டயம் மாதிரி ஒரு இது மாதிரி செஞ்சு ஒரு தகடு மாதிரி ஒன்று செஞ்சு அதில் வந்து எழுதி கொடுப்பாங்க. அது ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 வருஷம் முன்னாடி போகலாம். மன்னர்கள் காலத்துலலாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மன்னர்கள் ஏதோ ஒரு வழங்குறாங்க அப்படின்னா அது என்ன செய்வாங்க அப்படின்னா மன்னர் சொல்லிடுவார், அது நேராக ஓலைச்சுவடிக்கு போகும், ஓலைச்சுவடிலிருந்து செப்பு பட்டயத்துக்கு போகும், பட்டயத்திலிருந்து கல்வெட்டுக்கு போகும். இதில் கல்வெட்டு ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்கக்கூடியது. அதனால தான் நம்ம 2000 வருஷம் கழிச்சு இந்த சமணர்களை பற்றி பேச முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம் கல்வெட்டுகளில் அவங்க செஞ்சு வச்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது செப்பு பட்டயத்தில் அடித்து வச்சுருக்காங்க. ஊருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம போனால் கூட எளிமையாக படிக்க முடியும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதாங்க இந்த தாமிரப்பட்டயம் இருக்கக்கூடிய இடம். இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு மாட்டு தொழுவத்துக்கு மத்தியில் இருக்குது. ஆனால் ஒரு 220 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இதை ஊர் மத்தியில் தான் வந்து அமைச்சதா இந்த தாமிரப்பட்டயத்திலே வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த தாமிரப்பட்டயம் இப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல வருது. சித்தார்த்தி வருடம் ஐப்பசி 7 அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது 21/10/1799 அன்னைக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் கட்டபொம்மன் அக்டோபர் 16ஆம் தேதி தூக்கில் போடப்பட்டார் அப்படின்ட்டு. இந்த தாமிரப்பட்டயம் 21 அக்டோபர் 1799 அன்னைக்கு பண்ணப்பட்டிருக்குங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா சித்தார்த்தி வருடம் ஐப்பசி 7 திருநெல்வேலி சீமையுடன் பாளையம் பட்டுகளாக இருக்கப்பட்ட பாளையக்காரர் சகலவிதமான குடியானவர்கள் மக்கள் எல்லாருக்குமே தெரியும்படி பண்ணி வைக்கின்றது, விளம்பரம் பண்ணி வைக்கின்றது. இதை வந்து விளம்பரம்னு சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பை. சரிங்களா? விளம்பரம் பண்ணி வைக்கின்றது என்னவென்றால் தற்காலத்திலே மேஜர்மேன் துறை அவர்கள், அதாவது கும்பினியார்களிடம் பெற்ற உத்தரவினாலே, அவர் தான் வந்து நான் சொன்னேன்ல அந்த அதிகாரி, அவர் உத்தரவு கீழே அவர் சொன்னதை இங்கே விளம்பரத்தை வைக்கிறோம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து கொடுக்குறேங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் முழுசாக போய் படித்து பாருங்கள். நான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். இந்த தாமிரப்பட்டயத்தில் குறிப்பாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இது 2வது விளம்பரம். முதல் விளம்பரம் 1792 வந்து வச்சுட்டாங்க. நம்ம பார்த்தோம் ஆற்காட்டு நவாபும் கும்பனியாரும் 1792 ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கல்ல, வரி வசூலிச்சுக்கலாம், தெற்கு சீமைக்கு ஃபுல்லாக வரி வசூலிச்சுக்கலாம் அப்படின்னு ஆற்காட்டு நவாப் சொல்லிட்டார்ல. போய் வரி கேட்டிருக்கிறாங்க, நீ யாரும் இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை யாருமே அவங்க மதிக்கலை. அதுக்கு இந்த இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நாங்கள் போய் வரி கேட்டோம், ஆனால் எங்களுக்கு அரசுக்கு எதிராக கலகம் விளைவிச்சாங்க. யார் யார்? பாஞ்சாலங்குறிச்சியான், 7000 பண்ணையான், நாகலாபுரத்தான், கோளார்பட்டியான், காடல்குடியான், குளத்தூரான், இவங்க எல்லாருமே அரசுக்கு வரி கட்ட மறுத்து விரோதமாக வந்து இருந்தாங்க. அதனால் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனையும் அவனுடைய தானாபதி அதாவது தளபதி சிவசுப்பிரமணியம் பிள்ளையும், நாகலாபுரத்தான் அப்புறம் அவர் தம்பி காரியஸ்தனுமாகிய சவுந்தர பாண்டியன் அவர்களையும் உயிரோடு ஆக்கினை செய்தோம். அதாவது தூக்கில் போட்டு கொலை செஞ்சிட்டோம். அரசுக்கு எதிராக அவங்க கலகம் செஞ்சாங்க, அதனால் கொலை செஞ்சிட்டோம். இனி வேற யாராவது கலகம் விளைவித்தால் அவர்களையும் உயிரோடு ஆக்கினை செய்ய நேரிடும் அப்படின்னு மேஜர் பேனர்மேன் வந்து எச்சரிக்கை வந்து பண்ணுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி யாதொரு பாளையக்காரனும், இதுக்கப்புறம் எந்த ஒரு பாளையக்காரர்களுமே கோட்டை கொத்தளம், அதாவது அவர்களுக்கான ஒரு கோட்டையை வந்து கட்டக்கூடாது, எந்த ஒரு படைகளும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே பீரங்கிகள் ரேக்குகள் எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. முக்கியமாக கத்தி ஈட்டி இவைகளை வச்சிருந்தாலும் அவர்கள் கும்பினியாருடைய அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதரவுகளை இழந்து அவர்கள் பாளையப்பட்டுகளை கும்பினியார் தட்டி கொண்டு அவங்க எடுத்துக்குவாங்க. கும்பினியாரின் எதிரி அப்படின்னு சொல்லி தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு பாளையத்திலும் சரிங்களா, எந்த ஒரு பாளையப்பட்டுகளில் உள்ள சேவைக்காரர், சேவகர், காவல்காரர், குடியானவர்கள் மக்கள் முதற்கொண்டு யாராக இருந்தாலும் யாவராயினும் கல்வெடி, திரிவெடி, ஈட்டி, வல்லையம், பிடிக்கத்தி முதற்கொண்டு சரிங்களா, பிடிக்கத்தி எது வச்சிருந்தாலும் பதுக்கி வச்சிருந்தாலும் அந்த பாளையக்காரர்களே தண்டிக்கப்படுவர். மக்கள் யார் வச்சிருந்தாலும் அந்த பாளையக்காரர்களே தண்டிக்கப்படுவர். இவர்கள் யார் தவறு செய்தாலும் பாளையக்காரர்களே பொறுப்பு என்று உத்தரவாதம் செய்ய வேண்டும். இதை மீறி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கண்டால் பிடிபட்டவர்கள் உயிர் சேதம் செய்யப்படும் அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க.
கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விளம்பரம் செய்ய வேண்டி மேஜர் பேனர்மேன் துரை அவர்கள் பெற்ற உத்தரவின்படி நடந்த காரியங்களையும் சீமைக்கு சௌக்கியம் உண்டாகும்படியான அனைத்து பாளையப்பட்டுகளிலும், அதாவது ஒவ்வொரு பாளையங்களிலும் பிரபலமாக இருக்கிற இடத்துல அதை வைக்க சொல்லி, அதாவது அடிக்க சொல்லி மேஜர் பேனர்மேன் துரை அவர்களின் உத்தரவு அப்படி வந்து இந்த தாமிரப்பட்டயம் வந்து முடியுது. இந்த தாமிரப்பட்டயத்தை பற்றி கும்பினி அரசை சேர்ந்த மேஜர் பேனர்மேனை என்ன சொல்கிறார் அப்படின்னா, கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டரி அண்ட் டிஸ்ஒபீடியன்ட் கண்டக்ட் ஆஃப் த பாலிகார் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி, நாகலாப்பூர், கோலார்பேட்டை, ஏழாயிரம் பண்ணை, காடல்குடி அண்ட் கலடூர் மேஜர் ஜான் பேனர்மேன் ஹேஸ் பீன் obliged ஃப்ரம் த ஆர்டர் ஹி ஹேஸ் ரிசீவ்டு. சரிங்களா, டு அசூம் தர் பாளையம்ஸ், அவங்க இதை எடுத்தாச்சு. அண்ட் ஃபர்தர் டு பனிஷ் வித் டெத் யார் யாரை? கட்டபொம்மா நாயக், பாலிகார் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் கட்டபொம்மா நாயக்கையும் சவுந்தரபாண்டிய நாயக்கர், இவங்க நான் சொன்னேன்ல, இது எல்லாமே அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. நான் இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேங்க, நீங்கள் போய் படித்து பாருங்கள். 1792 நான் சொன்னேன் ஒழுங்குபடுத்தணும், இந்த பாளையங்களை ஃபுல்லாக ஒழுங்குபடுத்தணும், அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறவங்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க முடிவே பண்ணியிருக்காங்க. 1795 த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இங்கிலாந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த பாளையங்களை ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட திட்டம் என்னவாக இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு பாளையக்காரனும் கோட்டை கொத்தனங்களை இது பண்ணக்கூடாது, அவர்கள் வெறும் குத்தகைக்காரர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது ஆர்கட் அமைப்புக்கும் விருப்பம் கிடையாது, குத்தகைக்காரர்களாக தான் இருக்கணும். ஏன்னா பாளையக்காரங்கிறது பரம்பரையாக வர்றது, ஆனால் குத்தகைக்காரங்கிறது அரசு எப்போனாலும் மாற்ற முடியும். அவங்க அந்த நிலைமைக்கு தான் மாற்ற நினச்சாங்க, ஆனால் அவங்களால கடைசி வரைக்கும் மாற்றவே முடியலை. இதை கால்டுவெல்லே அவர் வந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்றாரு, பக்கம் 163. நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அந்த புத்தகத்தையும் போய் படித்து பாருங்கள். ஒரு 221 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாற்று நிகழ்வுங்க, இன்னும் அதை தாங்கிட்டு நிற்குது அந்த ஒரு கல். சரிங்களா, விருதுநகர் மாவட்டம் பாவலையில். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வு, இது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வரலாறு பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இதே மாதிரி ஒரு அற்புதமான அடுத்த ஒரு வரலாற்று இடத்துல உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட இமெயில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் நான் வருவேன். அடுத்த ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.